அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நீங்க எல்லாம் சிறப்பா இருப்பீங்கன்னு நம்புறேன். இனி வரக்கூடிய 7 வீடியோ பதிவுகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம 7 ஸ்டேஜஸ் ஆஃப் எவல்யூஷன் ஆஃப் ஹியூமன் கான்சியஸ்னஸ் உடைய 7 படிநிலைகள் என்ன என்ன அப்படிங்கறத பத்தி தான் ஒவ்வொரு வீடியோ பதிவுகளும் வந்து நம்ம பார்க்க போறோங்க. சரிங்களா? சோ எல்லாருமே மனிதர்களாக பிறந்தவர்கள் எல்லாத்தோட வாழ்க்கை நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் என்லைட்மெண்ட் அடையணும், முக்தி அடையணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கு. இப்ப என்லைட்மெண்ட் அடையிறது அப்படின்னா, ஒருத்தங்க என்லைட்மெண்ட் அடைஞ்சிட்டா எப்படி இருப்பாங்க, எப்படி அடையிறது அப்படிங்கறதான பல வகையான கேள்விகள் எல்லாருடைய மனசுல இருக்கு. சோ அதுக்கு முன்னாடி நம்ம என்லைட்மெண்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோம். சிவன் சக்தி, இந்த வீடியோ பதிவுல கடவுள்னா யாரு, இந்த எல்லா வீடியோ பதிவுலையும் நான் தெளிவா போட்டிருக்கேன். நம்ம கடவுளோட ஒரு பகுதி தான். ஒரு கடல் தண்ணீர்ல இருந்து ஒரு சொட்டு தண்ணீர் எடுத்து இப்படி தெளிச்சா எப்படி அந்த கடல் தண்ணீரோட அத்தனை தண்ணியும் அந்த ஒரு சொட்டு தண்ணீர்ல இருக்கும், அதே மாதிரி கடவுள்ல இருந்து ஒரு பகுதியை நம்ம கடவுளுடைய அத்தனை தன்மையும் நமக்குள்ள இருக்கு. இதை உணரக்கூடிய ஒரு ஜேர்னியாக தான் இந்த எவல்யூஷனே வந்து இருக்கு. தன்னைத்தானே வந்து இந்த ஏன் வந்து இந்த கடவுள் வந்து இந்த மொத்த யூனிவர்ஸாவும் பிரிஞ்சு நம்ம ஏன் இந்த மனித குலம் எவல்யூஷன் ஆகி இதெல்லாம் ஏன் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏகோகம் பௌஷாகம் இந்த ஒன்னா இருக்கிறது பலவாக விரிந்து தான் யார் அப்படிங்கிறதே தானும் உணரக்கூடிய ஒரு பயணமாக தான் இந்த எவல்யூஷன் இருக்கு. அது ஒரு செலிப்ரேஷனா, அது ஒரு கொண்டாட்டமா இருக்கக்கூடிய ஒரு பயணம் தாங்க இந்த இது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து என்லைட்மெண்ட் அப்படின்னா, நம்ம யாரு, நம்ம அந்த கடவுள்ல இருந்து வந்து ஒரு பகுதி தான், நம்மளும் அந்த கடவுளும் ஒன்றுதான், வேற எதுவும் இல்லை அப்படிங்கிறத உணரக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா என்லைட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கு. இந்த என்லைட்மெண்ட் எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளியரா 7 டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ், 7 டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் வந்து உங்களுக்கு நடக்குதுங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா சர்வைவல் கான்சியஸ்னஸ். ஸோ ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு லெவலில் பார்ப்போங்க. ஸோ சர்வைவல் கான்சியஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்வைவல் கான்சியஸ்னஸ் தான் நம்ம இப்போ இந்த மனித குலமாக உருவாகி இருக்கிறதுக்கு மிக 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 அடிப்படையாக இருக்கிறது. சர்வைவல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி உயிர் வாழ்றதுக்கு தேவையான என்ன விஷயங்கள் செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஒரு விஷயம். ஸோ எப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஐந்தறிவு உயிரினம் குரங்குகள்ல இருந்து மனிதர்களாக நம்ம இப்ப எவால்வ் ஆகி வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலும், நமக்கு இந்த விலங்கின பதிவுகள் அப்படிங்கிறது எப்பவுமே நம்ம கூடவே இருக்குங்க. இந்த விலங்கின பதிவுகள் அப்படிங்கிறது மேஜரா வந்து என்னென்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்று, விலங்குகளுக்கு என்னங்க தேவை, மனிதர்களுக்கு வந்து பேசிக் நீட்ஸ் வந்து என்னங்க, உணவு, உடை, இருப்பிடம். சரிங்களா? அதேதான் விலங்குகளுக்கும். உணவு மற்றும் தண்ணீர், உடை வந்து அதுங்களுக்கு கிடையாது, இருப்பிடம் வேணும். ஏன் அப்படின்னா, எனிமீஸ்ல இருந்து தங்களை அட்டாக் பண்ணிக்காம பாதுகாப்பு இருக்கிறதுக்காக ஒரு இருப்பிடம் வேணும். அது மட்டும் இல்லாம விலங்கின பதிவுகள்ல அடுத்த முக்கியமான விஷயமா என்ன வருது பாத்தீங்கன்னா, இந்த நம்மளுடைய ஜென்ரேஷனை பெருக்கிறது, உடல் உறவு கொண்டு எப்படி அடுத்த சந்தேகத்தினை வளர்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப எசென்ஷியலா இருக்கு. ஏன் அப்படின்னா, அந்த உயிரினங்கள் வந்து சர்வைவ் ஆகி வந்ததுனால தான் நம்ம இந்த ஹியூமன் எவல்யூஷனே வந்திருக்கு. இப்ப அந்த ஒரு ப்ராசஸ் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மொத்த உயிரினங்களும் அந்த இடத்துலயே வந்து எவால்வ் அழிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ப்ரோக்ரியேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, இந்த மொத்த எவல்யூஷன் ப்ராசஸ்லயே ரொம்ப ஆதாரமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அத்தனைக்கும் மூலமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த உணவு, உடை, உறக்கம், அதுக்கப்புறம் சில உணவு, தண்ணீர், உறக்கம், அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான ஒரு பாதுகாப்பான இருப்பிடம் தேடுதல், அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா நம்ம இந்த உடல் உறவு, இந்த ப்ரோக்ரியேஷன் ப்ராசஸ், இந்த விஷயங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா அத்தனைக்கும் இந்த மொத்த உலகமும் இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டேட்ல இருக்கிறதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய, மூலமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கிறதுங்கிறது நமக்கு கிளியரா தெரியுது. இதனுடைய எனர்ஜி, நம்மளுடைய குண்டலினி நேச்சுரலாகவே இந்த இடத்துல இருந்துச்சுன்னா அதற்கு பேரு தான் வந்து பாத்தீங்கன்னா மூலாதாரத்துல நம்ம குண்டலினி சக்தி இருந்துச்சு அப்படின்னா, அப்ப நம்மளுடைய கான்சியஸ்னஸ் லெவல் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்வைவல் கான்சியஸ்னஸ் தான் இருக்கும். நேச்சுரலாவே ஆன்மீக பயணத்துல எதுவுமே ஈடுபடாம இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் பிறக்கும் போதுமே அவங்க எப்பவுமே ஒரு சர்வைவல் கான்சியஸ்னஸ் தான் பிறப்பாங்க. ஏன் அப்படின்னா, அதுதான் வந்து ஒரு பேசிக்கா வந்து அனிமல்ஸ்ல இருந்து வந்ததுனால இருந்திருக்கு. எஸ்பெஷலா ஏர்லியரா வந்து மனிதர் அந்த காட்டுவாசியா வந்து எப்ப வந்து உருவாயிருக்கணும், அதாவது குரங்குகள்ல இருந்து இனிஷியலா டெவலப் ஆனப்ப பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே வெறும் சர்வைவல் கான்சியஸ்னஸ் மட்டும் தான் இருப்பாங்க. ஏன்னா அப்ப அவங்களுடைய தேவையா அது மட்டும் தான் இருந்திருக்கும். அப்ப உடைக்கு கூட அவ்வளவு ஒரு அவசியம் இருந்திருக்காது. ஸோ அந்த மாதிரி அந்த சர்வைவல் கான்சியஸ்ங்கிறது எல்லாருமே நேச்சுரலா இருக்காங்க. ஏன்னா அதுதான் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு போறதுக்கு அடிப்படையாக இருக்கும். ஸோ இப்போ இது வந்து நெகட்டிவா, இப்ப இதை மட்டுமே வந்து மொத்த நாட்டம் இருந்துச்சு அப்படின்னு இது நெகட்டிவா அப்படின்னு கேட்டா எந்த விஷயமே நெகட்டிவ் கிடையாதுங்க. இப்போ ஒருத்தங்க வந்து
ஆன்மீக பாதையில எந்த விதமான நாட்டமும் இல்லாம சர்வைவல் கான்சியஸ்னஸ் லெவல்லே இருந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு வச்சுப்போம். அவங்களுடைய வாழ்க்கையே வந்து பாத்தீங்கன்னா வெறும் குடி பழக்கம், சிகரெட் பழக்கம், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் துன்பம் தருது, பேசுறது எல்லாத்துக்கும் இந்த மாதிரி கோபமா பேசுறது, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இறந்து போயிட்டாங்க. வெறும் சர்வைவல் கான்சியஸ்னஸ்லயே இறந்து போயிட்டாங்க அப்படின்னா இந்த வாழ்க்கை வந்து பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஹியூமன்ஸா பிறந்தவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா என்லைட்மெண்ட்டுடைய ஒரு ஸ்டேஜ்ல இருக்காங்க. ஸோ எல்லா ஹியூமன்ஸா பிறந்தவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரலா அட்லீஸ்ட் எந்த எஃபர்ட்டுமே எடுக்கனாலும் பேசிக் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வைவல் கான்சியஸ் தான் இருப்பாங்க. எந்த ஒரு மனிதன் வந்து சர்வைவல் கான்சியஸ்னஸ் இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. யாருக்கு வந்து உணவு தேவையில்லை, உணவுக்காக எந்த மனிதன் வந்து தேடாமல் இருக்காங்க, உறக்கத்துக்காக யார் ரெஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறாங்க, ஏதோ ஒரு இடம் ஏதோ ரோட்லயாவது படுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த எல்லா தேவைகளும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மனிதனுக்கும் நேச்சுரலா இருக்குது. ஸோ இது கூட இந்த லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ் கூட பார்த்தீங்கன்னா என்லைட்மெண்ட் ஜேர்னியிலுடைய ஒரு பேசிக் ஸ்டெப், ஸ்டார்டிங் ஸ்டெப்பே வந்து இதுதான். ஸோ 7வது படிநிலை இருக்கிறதே லாஸ்ட் படிநிலை இருந்தாலும் அவர்களும் என்லைட்மெண்ட் ஜேர்னியிலோட ஒரு படியில தான் இருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கணும். 1வது விஷயம். 2வது விஷயம், இந்த மாதிரி பயனற்ற வாழ்க்கையே இருந்து ஸோ விஷயத்துல நம்ம கிளியரா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எல்லாருமே இப்ப இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா எல்லாருமே கண்டிப்பா என்லைட்மெண்டோட ஜேர்னில ஒரு ப்ராசஸ்ல தான் இருக்கீங்க அப்படிங்கிறத கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே கண்டிப்பா என்லைட்மெண்ட் அடைய முடியும். அந்த ப்ராசஸ்ல நீங்க ஆல்ரெடி இருக்கீங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க ஆல்ரெடி இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்க கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம், இந்த மாதிரி நம்ம ஒரு பயனற்ற வாழ்க்கை அப்படின்னு என்ன நினைக்கிறோமோ அந்த பயனற்ற வாழ்க்கையிலேயே இருந்து ஒருத்தன் இருந்து போயிட்டான் அப்படின்னா அவன் வந்து ஒரு வாழ்க்கை பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை, அவன் முக்தி அடையல அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாதுங்க. கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா ஸோ நம்ம நினைக்கிறோம். ஸோ ஒருத்தவங்க வந்து நான் ஒரு கான்வர்சேஷன் 2 பேருக்கு இடையில வந்து கேட்டிருந்தேன். நம்ம வந்து நார்மலா ஒரு ஜெராக்ஸ் கடையில் எடுக்க போயிட்டு அதோட விண்டோஸ் வந்து திறந்துருக்குங்க. விண்டோஸ் பக்கமா நம்ம ஷீட்ஸ் கொடுப்போம், இந்த பக்கம் அப்படியே பிரிண்ட் எடுத்துவோம். அந்த விண்டோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா புறா 2 புறா வந்து உட்காந்துருச்சுங்க. ஸோ அதுல வந்து இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜெராக்ஸ் கொடுப்பாங்க, அவங்க 2 பேர் பேசிட்டு இருந்தாங்க. இந்த புறாக்கள் தான் இருக்கிறதுலே யூஸ்லெஸ் ஆன ஒரு உயிரினம். இதை பார்த்தாலே எரிச்சல வருது. ஏன் அப்படின்னா டெல்லியில வந்து புறா ரொம்ப ஜாஸ்திங்க. எல்லா இடத்துலயுமே அதனுடைய புறாவோட இது வந்து ஷீட் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே இருக்கிறதுனால நிறைய பேருக்கு அந்த அதோட இரிட்டேஷனா வந்து அது இருக்கும். ஸோ இது இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் கொண்டு வரணும், இதனால ஒரு பிரயோஜனம் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு விஷயம். என்னோட 12th ஸ்டாண்டர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பாட்னி சார் என்ன சொன்னா பாத்தீங்கன்னா, கொசுக்கள் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜெனட்டிக் மியூட்டேஷன் பண்ணிடணும். ஸோ அது வந்து எப்போ வந்து ஒரு ஒரு கொசு எடுத்து ஜெனட்டிக் மியூட்டேஷன் பண்ணி அதுல ஒரு லட்சக்கணக்கான கொசுவை ப்ரொடியூஸ் பண்ணி அது வந்து இந்த என்வரான்மெண்ட்ல ரிலீஸ் பண்ணி விட்டுருணும். அது எப்போ மற்ற கொசுக்களோட போய் மேட் பண்ணுதோ அப்போ அதனுடைய அடுத்த குழந்தைகள் எதை பிறக்குதோ அந்த மாதிரி எல்லா குழந்தைகளும் மலடா பிறக்கிற மாதிரி பண்ணிடணும். அப்போ இந்த மொத்த உலகத்தில் இருக்க எல்லா கொசுக்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதை மேட் பண்ணி மலடா பிறக்கும் போது இந்த கொசுக்களுடைய ஜென்ரேஷனே வந்து எல்லாமே அழிஞ்சு போயிடும். ஏன்னா இந்த கொசுகள் இருந்து பிரயோஜனமே இல்லை, டிசீஸ் மட்டும் தான் பரவுது, இது எல்லாத்தையும் அழிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம ஹியூமன்ஸா பிறந்தவங்க இது தேவையில்லை அது தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு விஷயம் சொல்றேன், இந்த தேனீக்கள் அப்படிங்கிற ஒண்ணு இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்த உலகமே ஒரு 2-3 நாள்ல அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேவையான ஒரு விஷயத்துக்காக தான் இருக்குங்க. ஸோ எல்லா உயிரினங்களும் இந்த உயிரினங்கள்ல இத்தனை விஷயத்துல டெவலப் ஆகி வந்திருக்கு அப்படின்னா எது எதெல்லாம் தேவையில்லையோ ஆல்ரெடி அதெல்லாம் எவல்யூஷன் ப்ராசஸ்ல வந்து இறந்து போய் அழிஞ்சு போச்சு. எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே எசென்சியலான விஷயம் தான். நம்ம அது தேவையில்லைன்னு நினைக்கிறோம், அதுக்காக அது தேவையில்லைங்கிறது கிடையாது. ஸோ அதே மாதிரி தாங்க இந்த மனிதர்கள்லயும் வந்து நம்ம அவங்க வந்து இந்த இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமே இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி எதுவுமே கிடையாதுங்க. யாருமே எவனோ ஒருத்தனா இருந்தாலும் எந்த இதுவுமே ஏதோ ஒரு பிச்சைக்காரனா இருந்தாலுமே அவனுடைய தேவை வந்து இந்த உலகத்துல அதாவது ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு சிக்னிபிகன்ட் கான்ட்ரிபியூஷன் அவன் கொண்டு வரான் அப்படிங்கறத வந்து நம்ம எப்பவுமே வந்து கிளியரா வந்து புரிஞ்சுக்கணுங்க. யாருடைய விஷயமே வந்து அந்த மாதிரி ஒரு தாழ்மையான ஒரு இடமே கிடையாது. ஏன் அப்படின்னா இவன் என்லைட்மெண்ட் அடையாம இறந்து போயிட்டா கூட அவனோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அவனுடைய சந்ததியில யார் வேணா எப்ப வேணா என்லைட்மெண்ட் ஆயிடலாம். ஸோ அதற்கு ஆதாரமாக இருந்தக்கூடிய ஒரு ஆளை வந்து இவங்களாதான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம். அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜென்ரேஷன்ல எவனோ ஒரு என்லைட்மெண்ட் ஆனா அங்கிருந்து மேல 7 தலைமுறை கீழே 7 தலைமுறை எல்லாருமே என்லைட்மெண்ட் அந்த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸோட தான் இருப்பாங்க. சரிங்களா, இது ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய கணியன் பூங்குன்றனால சொல்றாரு, விண்ணொடு வானம் தன் துளை தலையி ஆனது கல்பொருது இறங்கும் வள்ளல் பெய்யாற்று நீர் வழிப்படும் புனை போல் ஆறுயிர் முளைவழிப்படும் அதனால் திறவோர் ஆறுயிர் முறைவழிப்படும் என்பது திறவோர் காட்சியினும்
தெளிந்தலம் ஆதலின் மாட்சியின் பெரியாரை வேத்தலும் இளமை சிறியாரை இகழ்ந்தால் அதனிலும் இளமை அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஏரி குளம் கிணறு ஆறு அதுக்கப்புறம் நிலத்தடி நீர் இருக்கு, மழை இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடல் இருக்கு, எல்லாமே இருக்கு. எல்லாமே இருந்தாலும் இந்த கடல் நீர் வந்து உப்பு தனியா இருக்கு, இது ஒரு பைசா பிரயோஜனம் இல்லையா அப்படின்னு நம்ம சொல்ல முடியுங்களா? அது மழை நீருக்கு ஆதாரமாக இருக்கிறது அதுதான். சோ ஒரு குளம் இருக்கு, குட்டை இருக்கு, அது இல்லாம ஒரு பெரிய ஆறு இருக்கு அப்படின்னா இந்த ஆறுலயே இவ்வளவு சுத்தமான தண்ணி வருது, இந்த குளம் குட்டைனால பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியவே முடியாது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதற்கான தேவை, அதற்கான நீட்ஸ் நெசசிட்டி அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா மின்னோடு வானம் தன் துளி தலையே ஆனது மல்பொருது இறங்கும் மல்லல் பேயாற்று நீர்வழிப்படும் படும் முனைப்போல் ஆறுயிர் முறை வழிபடும். அந்த மாதிரி ஒவ்வொரு உயிரினங்களும் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி மல்டிபிள் லெவல்ஸ்ல இருக்காங்க. ஒருத்தங்க கடலா இருக்காங்க, ஒருத்தங்க ஆறா இருக்காங்க, ஒருத்தங்க ஏரியா இருக்காங்க, ஒருத்தங்க குளமா இருக்காங்க, ஒருத்தங்க மழை நீரா இருக்காங்க, ஒருத்தங்க அண்டர் கிரவுண்ட் வாட்டரா இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாருமே ஒவ்வொரு விஷயமா இருக்க ஒவ்வொரு ஸ்டேஜ்ல இருக்கனால மாட்சியின் பெரியாரை வேத்தலமிலுமே சிறியாரை இகழ்தல் அதனுமே பெரியவங்களா இருக்காங்களோ அவங்க அவங்களோட சிக்னிபிகன்ட் கான்ட்ரிபியூஷன் சொசைட்டிக்கு பண்ணிருக்காங்க. சிறியவர்கள் நம்ம யாரும் நினைக்கிறோமோ அவங்களும் அவங்களோட சிக்னிபிகன்ட் கான்ட்ரிபியூஷன் இந்த உலகத்துக்கு பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம். அடுத்தது இந்த சர்வைவல் கான்சியஸ்னஸ்ங்கிறது எல்லாத்துக்குமே வந்து அடிப்படையாக இருக்கிற ஒரு விஷயம். ஸோ இத்தனை உயிரினங்கள் இருந்திருந்தாலும் நம்ம என்ன வீக்கஸ்ட் ஆஃப் தி வீக்கஸ்ட் ஆர்கானிசம் நினைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எறும்பு இருக்கிறதுலே வீக்கஸ்டான ஆர்கானிசம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதனால இத்தனை ஜென்ரேஷன் சர்வைவ் ஆகி தான் வந்திருக்கு. இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்டான ஆர்கானிசம் நீங்க நினைங்க புலி, சிங்கம், இல்ல யானை, எது வேணா நினைங்க, எல்லாமே சர்வைவ் தான் வந்திருக்கு. எந்த ஒரு விஷயமும் வந்து அதனுடைய சர்வைவலோட ப்ராசஸ்ல வந்து வந்திருக்கு. இதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த மூலாதாரம் இந்த சர்வைவல் கான்சியஸ். அந்த கான்சியஸ் தான் ஹியூமன்ஸ் வரும்போது ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் கான்சியஸ் வந்திருக்காங்க. இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா அபிராமி பதிகத்துல அபிராமி பட்டரும் சொல்றாரு, பல்குஞ்சரம் தொட்டு எறும்பு கடையானதொரு பல்லுயிர்க்கும் கல்லிடைப்பட்ட தேரைக்கும் அன்று உற்பவித்திடு கருப்பையுறு ஜீவனுக்கும் மல்கும் சராசர பொருளுக்கும் இமையாத வானவர் குலாத்தினுக்கும் மற்றும் ஒரு மூவர்க்கும் யாவர்க்கும் அவரவர் மனசளிப்பில்லாமலே நல்கும் தொழிற்பெருமை உண்டாயிருந்தும் மிக நவம் நிதி உனக்கிருந்தும் நான் ஒருவன் வறுமையில் சிறியனானால் அந்த நகைப்புனக்கே அல்லவோ அல்கலந்து உம்பர் நாடு அளவெடுக்கும் ஜோலை ஆதிக்கட ஊரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமின்னு சொல்றாரு. பல் குஞ்சரம் யானையிலிருந்து பல்குஞ்சரம் தொட்டு எறும்பு கடையானது ஒரு எறும்பு வரைக்கும் கல்லிடைப்பட்ட தேரைக்கும். இந்த தேரைங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு எப்பவுமே தண்ணி வேணும் சரிங்களா. இந்த தண்ணியில இருந்தா தான் அது வாழ முடியும். மழை காலத்துல தண்ணி எல்லா இடத்துலயும் இருக்கும், எல்லா இடத்துலயும் சர்வை வைக்கலாம். மழை இல்லாத காலத்துல என்ன பண்ணும், வெயில் காலத்துல தண்ணி எல்லா இடத்துலயும் வத்தி போயிடும். அப்ப அந்த ஜென்ரேஷன் இருந்து போயிடுமா? கண்டிப்பா கிடையாது. அது என்ன பண்ணும், கல்லுக்கு இடையில போய் அது அதனுடைய சைஸை வந்து ஷ்ரிங்க் பண்ணிக்கிட்டு ஹைபர்னேஷன் பீரியடுக்கு போயிடும். எந்த உணவும் எதுவுமே இல்லாம அதனுடைய சுவாசத்தையும் வந்து கம்மி பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் மழை காலம் வர வரைக்கும் அந்த இடத்துல சர்வே பண்ணும். அடுத்த மழை காலம் வந்தா அங்கிருந்து மழை துளி வந்த உடனே அந்த தேரை உயிர் பெற்று அங்கிருந்து வந்து அந்த மாதிரி கல்லிடைப்பட்ட தேரைக்கும் அன்று உற்பவித்திட கருப்பை ஒரு ஜீவனுக்கும். இன்னைக்கு கருவுல உருவாகக்கூடிய ஒரு ஜீவன், அந்த எல்லா ஜீவனங்களுக்கும் சரி அது மல்கும் தொழிற்பெருமை உண்டாயிரும். அது மட்டும் இல்லாம வானவர் குலமா இருந்தாலும் சரி, மற்றும் ஒரு மூவர் சிவன் பிரம்மா விஷ்ணு யாரா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன உயிரினங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு சிவன் பிரம்மா விஷ்ணு வானவர் வரைக்கும் அத்தனை பேருக்கும் தேவையான அத்தனை விஷயங்களும் தரக்கூடிய ஒரு ஆளாக இருக்கக்கூடியதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அபிராமி அப்படின்னு சொல்றாங்க. அதான் வந்து அந்த தேவி கான்சியஸ்னஸ் சொல்றாங்க. அந்த தேவி கான்சியஸ்னஸ் தான் வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஒரு கிளியரான விஷயம். சோ நான் ஒருவன் வறுமையில் சிறியனானால் அந்த நகைப்புணக்கே அல்லவோ அப்படிங்கும் போது இத்தனை பேருக்குமே இத்தனை விஷயங்கள் யாருக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்து செய்யக்கூடிய தன்மை இருக்க உனக்கு எனக்கு ஒரு சிறிய துன்பம் வந்தால் அதனுடைய இழிவு, அதனுடைய நகைப்பு அப்படிங்கிறது உனக்கு தானே போய் சரி. இப்ப நான் ஒருத்தன் கஷ்டப்பட்டா அதை வந்து உன்னதானே பழிப்பாங்க. ஏன் அப்படின்னா எல்லாத்துக்குமே எல்லா தேவையானது நீ செய்யற. அப்ப வந்து எனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா உன்னதானே சொல்லுவாங்க இந்த கடவுள் வந்து இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு. ஸோ அதனால அந்த மாதிரி என்ன எல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஸோ சர்வைவல் கான்சியஸ்னஸ்ல எடுத்துக்காட்டோட பல வகையான விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்குங்க. இது வந்து இத்தனை சிறப்பான விஷயங்கள் அப்படின்னு நான் சொன்னாலும் இல்ல பல வகையான டிராபேக்ஸ் இருக்குங்க. அதனுடைய எக்ஸாம்பிள் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன் வந்து சர்வைவல் கான்சியஸ்னஸ் இருந்து அடுத்த லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ்க்கு நம்ம மூவ் ஆகணும் அப்படிங்கிறத பத்திங்க. ஸோ மெயினா எல்லாரும் என்ன டிராபேக்னு சொல்றாங்க இந்த சர்வைவல் கான்சியஸ்னஸ்ல. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சரி நான் அடுத்த வீடியோ சொல்றேன். ஆல்ரெடி வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியா போயிடுச்சுங்க. ஸோ இதை பத்தி டீட்டெயிலாக தான் வந்து நான் ஆல்ரெடி என்னோட புக்ல வந்து பாத்தீங்கன்னா 5 dimensions and 7 stages of enlightenment
செவன் ஸ்டேஜஸ் ஆஃப் எவல்யூஷன் ஆஃப் ஹியூமன் கான்சியஸ்னஸ் யுவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் டு என்லைட்மெண்ட் அப்படிங்கிற இனி வரக்கூடிய புக்கில் வந்து எழுதுறாங்க. அந்த புக்கோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் தரேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஸோ ஆல்ரெடி இது வரைக்கும் சொன்ன பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரீவியஸ் புக்கான மெட்டாபயோகாக்னிட்டிவ் ரீமாடுலேஷன் இன் தி லைட் ஆஃப் யோகா சூத்ரஸ் ஃபார் அ லைஃப் ஆஃப் ஹையர் பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிற புக்கில் எழுதியிருக்கேன். அந்த புக்கையும் கண்டிப்பாக லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன் தரேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி வேறொரு பயனுள்ள வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேங்க. கண்டிப்பாக சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஏன்னா நம்ம இப்போதான் ஸ்டார்டிங்ல க்ரோ ஆயிட்டு இருக்கோம். ப்ளஸ் நீங்க லைக் பண்ணுங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதே மாதிரி வேறொரு பயனுள்ள வீடியோவோட வந்து உங்களை சந்திக்கிறேன். அடுத்த வீடியோல சர்வைவல் கான்சியஸோட பார்ட் வந்து உங்களுக்கு போடுறேங்க. ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மருத்துவ அறிவு, உங்கள் நலவாழ்விற்கான மண் தொண்டு. ஓம் சக்தி.